புதுச்சேரியில் நடைபெற்று வரும் குணா குகை கண்காட்சியை காண திரளான பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் தற்பொழுது குணா குகை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது முருகா தியேட்டருக்கு பின்னால் உள்ள அரசு கண்காட்சி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் குணா குகையை போன்று அமைப்புடனும் திகில் அனுபவமும், ராட்டினங்கள், விளையாட்டுகள், பொருட்கள் விற்பனை என குடும்பத்துடன் பொழுதுபோக்கை கழிக்க ஏற்றதாக உள்ளது. நுழைவு கட்டணம் ரூபாய் 80, வாகனம் நிறுத்துவதற்கு ரூபாய் 20 வசூலிக்கப்படுகிறது. இதில் சிறப்பு அம்சமாக கொடைக்கானல் குணா குகையை போன்ற அமைப்பும், திகில் குகை, இயந்திர மிருகங்கள், நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்புகள், குழந்தைகளுக்கான விளையாட்டுகளான ராட்டினங்கள், ஸ்னோ வேர்ல்ட், ஐஸ்கிரீம் போன்ற வசதிகள், பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்கான கடைகள், 57 வகையான உணவுகள் கொண்ட ஸ்டால்கள் என பிரம்மாண்டத்துடன் இப்பகுதியில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியானது வருகின்ற 26ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பிள்ளைகளின் சந்தோஷத்தை காண இங்கு படையெடுத்து வருகின்றனர். வில்லியனூர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மங்கலம் தொகுதியை சேர்ந்த கனுவாபேட், மங்கலம், சிவராந்தகம் ஆகிய பகுதிகளில் மகளிருக்கான கோல போட்டி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். போட்டியில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி கனுவாபேட் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்த 45 நபர்களுக்கும், 2ஆம் இடம் பிடித்த 45 நபர்களுக்கும், 3ஆம் இடம் பிடித்த 45 நபர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு கோல போட்டியில் பங்கேற்ற 3000 பெண்களுக்கு ஆறுதல் பரிசுகளையும் வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணம், சங்கர், அன்பு, ரமேஷ், கணபதி, முரளி, அருள்முத்து, கங்காதரன், வாசன், ஐயனார், கதிரேசன், சதீஷ், மோகன், சிவகுமார், தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான உயர்த்தப்பட்ட 2500 ரூபாய் தொடர்பாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசின் எந்த துறைகளிலும் மாதாந்திர உதவித்தொகை ஏதும் பெறாத 21 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திரம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 65,000 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 6.50 கோடி ரூபாய் புதுச்சேரி அரசு செலவழிக்கிறது. இந்த உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க கவர்னர் கைலாசநாதன் ஒப்புதல் வழங்கிய நிலையில் தற்பொழுது அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை அடுத்த மாதம் கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரி அரசுக்கு கூடுதலாக 9.75 கோடி ரூபாய் செலவாகும். குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தப்பட்ட 2500 ரூபாய் கொடுக்கும் திட்டத்தை வரும் 22ஆம் தேதி துவக்கி வைக்க முதல்வர் ரங்கசாமி தேதி கொடுத்துள்ளார். இருப்பினும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் அரசு நிதியை கொடுத்துள்ள சூழ்நிலையில் பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆரம்பிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திட்ட துவக்கம் குறித்து ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தொகுதியில் பழனியர் நிழற்குடை, சாலை மேம்படுத்துதல், கல்வெட்டு அமுத்தல் உள்ளிட்ட 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் முருங்கம்பாக்கம் முதல் வில்லியனூர் வரை உள்ள சாலையில் பாப்பஞ்சாவடி, உதியப்பட்டு, திருக்காஞ்சி சாலை சந்திப்பில் இருபுறமும் என 4 இடங்களில் ரூபாய் 22,35,312 மதிப்பீட்டில் பேருந்து பழனியர் நிழற்குடை ரூபாய் 58,00,000 செலவிற்கு, ஒதியப்பட்டு சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளிக்கு செல்லும் தார் சாலையை மேம்படுத்துதல் ரூபாய் 19,34,000 செலவில், திருக்காஞ்சி மணவெளி 4 முனை சந்திப்பில் RCC வடிகால் கல்வெட்டு ஆகிய பணிகள் என மொத்தம் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் பன்னீர், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன், இளைநிலை பொறியாளர்கள் மணிவண்ணன், ராஜதினேஷ், க்ளூனி பள்ளி முதல்வர் எமிலியானா, நிர்வாகிகள் ஜோசி ஜான், மீக்லின், கமலக்கண்ணன், PRTC பாஸ்கர் மற்றும் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கோழி இறைச்சி கடையில் கடந்த 10 மாதங்களாக தினந்தோறும் சிறுக ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான கோழிக்கறியை திருடி ஹோட்டலுக்கு விற்பனை செய்த இறைச்சி கடை ஊழியர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை புதிய மேட்டு தெருவை சேர்ந்தவர் சுஜன். இவர் சுல்தான்பேட்டையில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அதே பகுதியை சேர்ந்த அசார், இஸ்மாயில், ஜலால், கோர்காட்டு பகுதியை சேர்ந்த பாஸ்கர் ஆகியோர் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 10 மாதங்களாக பல லட்சம் இழப்பு ஏற்பட்டதால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுஜன் கணக்கு பார்த்த பொழுது 8 லட்சம் ரூபாய் கணக்கில் வராததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார். இந்நிலையில் ஊழியர் அசார் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கிறார். இதனை கண்ட உரிமையாளர் சுஜன் மூட்டையை சோதனை செய்த பார்த்தபொழுது அதில் 10 கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரிய வந்தது. உடனே அசாரை பிடித்து விசாரித்த பொழுது இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினந்தோறும் சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று பல ஹோட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை 4 பேரும் பங்கு போட்டு பிரித்து கொண்டதும் தெரிய வந்தது. இது குறித்து கடையின் உரிமையாளர் சுஜன் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அசார், இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்த தனது மகளை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்த முன்னாள் உதவி காவல் ஆய்வாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலம் இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் கோதண்டராமன். காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு 33 வயதான ஸ்வேதா என்ற மகள் இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு குருமாம்பேட் பகுதியில் திருமணம் செய்து வைக்கப்பட்ட இவருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஸ்வேதாவிற்கு தொடர்ச்சியான சுவாச பிரச்சனை மற்றும் சிறுநீரக பிரச்சனை இருந்ததால் கணவன் சிறிது மாதங்களுக்கு முன்பு ஸ்வேதாவை அவரது தந்தை வீட்டில் விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் ஸ்வேதா அனுமதிக்கப்பட்டார். ஸ்வேதாவிற்கு தொடர்ச்சியாக அவதிப்பட்டு வருவதை தாங்க முடியாத கோதண்டராமன் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் தானும் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கோதண்டராமனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே நேரத்தில் சம்பவ இடத்திலேயே மகள் ஸ்வேதா மரணம் அடைந்துள்ளார். இந்நிலையில் கொலை செய்த தந்தையின் மீது வழக்கு பதிவு செய்த கண்டமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குருமாம்பேட் வீட்டு வசதி வாரியம், குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியா ஏற்பாட்டில் தை திருநாள் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலசங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியாவும் இணைந்து தை திருநாள் கொண்டாட்டமாக கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கோலப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் தனித்தனியே நடைபெற்றது. இப்போட்டிகளில் 100கணக்கானோர் பங்கு பெற்று தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்தினர். பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்க 5 துணை கவர்னர் கந்தன் தலைமை விருந்தினராகவும், வட்டம் 5 செயலாளர் கருணாநிதி, ரோட்டரி கிளப் ஆஃப் லெகசியின் தலைவர் பழனி, செயலாளர் ரகுவரன், பொருளாளர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டு கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் ராஜாராமன், ஊர்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரன் வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சங்க தலைவர் முருகவேல் ரமேஷ், செயலாளர் சரவணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றியுரை கூற போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் இளங்கோவன், துணை தலைவர்கள் சுரேஷ்குமார், வினோத், துணை செயலாளர்கள் சிவசுப்பிரமணியம், ஞானசேகர், இணை செயலாளர்கள் எழிலரசன், கார்த்திக், ராஜேஸ்வரன் ஆகியோருடன் செயற்குழு உறுப்பினர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர்களும் செய்திருந்தனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரியோர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாகூரில் பொது இடங்களில் மது குடித்த 14 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பாகூர் சோரியாங்குப்பம் பகுதியில் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டார். அப்பொழுது புறவழி சாலை பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக குடிமகன்கள் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தனர். இதனை கண்ட டிஐஜி பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவலர்களுக்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் பாகூர் பகுதியில் பொது இடங்களில் மது அருந்திய 10 பேர் மீதும், கிருமாம்பாக்கம் பகுதியில் 4 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு
வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஜீவானந்தம் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஜீவானந்தம் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி சாரம் அவை திடலில் அமைந்துள்ள ஜீவானந்தம் சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிவா, அந்தோணி, மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், மூர்த்தி, செல்வம், பெஞ்சமின், கலை இலக்கிய குழு தலைவர் சிவகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் மேட்டுப்பாளையம் காவலர்கள் ரோந்து சென்றனர். ஐடி செல்லும் சாலையில் வாலிபர் மது போதையில் நின்று கொண்டு அவ்வழியாக செல்பவர்களை அவதூறாக பேசி ரகளையில் ஈடுபட்டார். அவரை பிடித்து விசாரித்தனர். அவர் சண்முகாபுரத்தை சேர்ந்த பிரபு என்பதும் தெரியவந்தது. இவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தர்மபுரி பகுதியில் போதையில் ரகளை செய்த சொக்கநாதன் பெட் வெங்கடேசன், முத்தியால்பேட்டை முருகன் வீதியில் ரகளை செய்த அதே பகுதியை சேர்ந்த ஹரிஹரன், விக்னேஷ், பிரதீஷ், தேங்காய்த்திட்டு துறைமுகம் அருகே ரகளை செய்த காரமணி குப்பத்தை சேர்ந்த தாமோதரன், வானரப்பேட்டையை சேர்ந்த சரவணன்குமார், துளசிராமன், வில்லியனூர் பகுதியில் ரகளை செய்த மணி ஆகியோரை அந்தந்த பகுதி காவலர்கள் கைது செய்தனர். அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் தொகுதி பொருளாளர் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சமூக சேவகர் குமரவேல் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி மற்றும் தொகுதி நிர்வாகிகளுடன் கழக வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதியவன், அரியாங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் அணி தலைமை நிர்வாகி பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் கழக தோழர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததிபுரம் கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தை துவங்கி 4 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகின்றனர். தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் இப்போட்டியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசினை வழங்கினார். 3ஆம் பரிசினை சமூக சேவகர் விக்கி என்கின்ற ராஜ கணபதி வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்ற இளைஞர்கள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வாசன், அருள், அன்பு, புகழ், மணி, சாரதி, தனுஷ், சூர்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை ஓராண்டு காலத்திற்குள் உரிம கட்டணம் செலுத்தி கடைகளை நடத்த ஏலம் அறிவிப்பை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ளார். இதன்படி வருகின்ற 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஏல அறிவிப்பை தொடர்ந்து விண்ணப்பம் சமர்ப்பித்தல் ஆரம்பமாகும். பிப்ரவரி 5ஆம் தேதி மாலை 3:30 மணி வரை முன்வைப்பு தொகையுடன் சேர்த்து ஏல விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கலாம். அடுத்த மாதம் 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏலம் நடைபெறுகிறது. மின்னணு ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 மற்றும் முன்வைப்பு தொகையை செலுத்த வேண்டும். இந்த கட்டணம் செலுத்தாதவர்கள் ஏலத்தில் பங்கு பெற இயலாது. 170 சதுர அடி முதல் அதிகபட்சமாக 1350 சதுர அடி வரை என 34 கடைகளுக்கு மாதாந்திர உரிமை தொகை மற்றும் முன்வைப்பு தொகையுடன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏலத்தில் கடைகளை அதிக தொகைக்கு கேட்பவர்களுக்கு கடை ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 1.59 லட்சம் ஆன்லைன் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பெண் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் செயலில் ஜோதிடம் விளம்பரத்தை பார்த்தார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரிடம் தன்னை ஜோதிடர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசினார். தொடர்ந்து மர்ம நபர் கேட்டதின் பேரில் 70,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்த நபர் 55,000 ரூபாயும், வேல்ராம்பட்டை சேர்ந்த நபர் 24,965 ரூபாயும், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த பெண் 7,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபர் 1,350 ரூபாய் என மொத்தம் 1,59,115 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைன் மோசடி செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் தை திருநாளை முன்னிட்டு சிறுவர்களுக்கான போட்டிகள், மகளிருக்கான போட்டிகள் மற்றும் மகளிர் முளைப்பாரி, கும்மி நடனம் ஆகிய நிகழ்ச்சிகளை புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொண்டமானத்தம் கிராமத்தின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரன், காவல்துறை உதவி ஆய்வாளர் குமரவேல் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். 50க்கும் மேற்பட்ட மகளிர் நிகழ்த்திய கும்மி பாடல் நடனம் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது. சங்கத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிறைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராமதாஸ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு நலசங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கோலப் போட்டி, மெதுவான சைக்கிள் ஓட்டும் போட்டி, ஓட்டப்பந்தயம் போட்டி, இசை நாற்காலி போட்டி, பெண்களுக்கான கபடி போட்டி, உரியடித்தல் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் 4 மீனவ கிராமங்களை சேர்ந்த மக்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.